கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவில் சிங்கள குடியேற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வடக்கில் நடப்பது போன்று இன்னும் கிழக்கு மாகாணத்தில் நிலங்கள் கவலைகளும் செய்யப்படுகின்றது. திருகோணமலையில், அம்பாறையில், மட்டக்களப்பில் முஸ்லிம் மக்களுடைய காணிகள் உட்பட அவ்வாறான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் மக்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக இப்பொழுது திரும்பி இருக்கின்றார்கள் என்றால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்களது காணிகளும் கூட அங்கு கவலைகளும் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட தனித்துவமாக போட்டுட முன்வந்தது. இல்லை என்றால் அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். ஆகவே இன்று கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமை ஒட்டுமொத்தமாக தமிழ் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் அரசுக்கு எதிரான ஒரு சக்தியாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலில் மாத்திரமல்லாமல் தேர்தலுக்கு பின்பும் இவர்கள் ஒரு கூட்டாக இயங்குகின்ற பட்சத்தில் நிச்சயமாக கிழக்கு மாகாணம் என்பது தமிழ் பேசும் மக்களினுடைய ஒரு மாநிலமாக அது தொடர்ந்து வைத்திருப்பதற்கான அந்த சாத்தியப்பாடுகள் இருக்கும். அவற்றை புரிந்து கொண்டு கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸ் போன்றவை செயற்பட வேண்டும் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஆகவே கிழக்கு மாகாணத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கடுமையாக வேலை செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மையை கொண்ட அறுதி பெரும்பான்மை அல்ல தனிப்பட்ட பெரும்பான்மையை கொண்ட ஒரு கட்சியாக நாங்கள் மாற்றமடைய முடியும். குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசுடன் தேர்தலின் பின்னர் இணக்கப்பாட்டுக்கு வருவதற்காக பேச்சுக்கள் ஆரம்பமாக இதுவரை அந்த பேச்சுக்கள் எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இந்த விஷயங்களை ஊடகங்களூடாக தெரிவித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஹக்கீம் அவர்கள் அது தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் அவற்றை பற்றி யோசிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் அரசாங்கத்துடைய இணக்கப்பாட்டுடன் தான் தனித்துவமாக நம்முடைய போட்டியிடுவதாக கூறியிருக்கின்றார். ஆகவே தேர்தலுக்கு பிற்பாடு இந்த நிலைமைகள் எவ்வாறு மாறும் என்பது நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரசினுடைய நடவடிக்கைகளில் அவர்கள் எடுக்க போகக்கூடிய தீர்மானங்களில் தான் அது தங்கியிருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் மக்களினுடைய எதிர்காலத்தை சிந்திப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து போக முடியாது. ஆகவே நான் நம்புகின்றேன் தேர்தலுக்கு பிற்பட்ட சூழல் என்பது முஸ்லிம் மக்கள் நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரசுக்கு முஸ்லிம் தமிழ் மக்கள் இணைந்த ஒரு வடகிழக்கு அரசை நிறுவுவதற்கான அந்த அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே அவை நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம். கிழக்கு மாநகரின் முதலமைச்சராக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் இப்பொழுது இல்லாமல் பிரதான போட்டி சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்பவர் போட்டியில் இருப்பதாக யாரும் கருதவில்லை. சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்பவர் ஒரு மறக்கப்பட்ட மனிதனாக அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு வேட்பாளர்கள் ஒருவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்பவர் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒருவர், தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒருவர். கடந்த 4 வருஷங்களாக அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தும் முதலமைச்சர் செய்யக்கூடிய சில பணிகளையாவது அவர் செய்யவில்லை என்பதும் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சம்பூரில் இருக்கக்கூடிய 6000 மக்கள் இன்னும் இடம்பெயர்ந்து போய் பல்வேறுபட்ட முகாம்களில் இருக்கின்றார்கள். இவர்கள் கூட இன்னும் மீள குடியேற்றப்படவில்லை. ஆகவே அப்படியான விடயங்களில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் போன்றோர் சரியான நிலைப்பாட்டினை இருக்கவில்லை என்று நாங்கள் அந்த முகாம்களுக்கு சென்ற பொழுது இந்த மக்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனை விட நாங்கள் அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு பகுதிகளுக்கு நான் கடந்த 2 வாரங்களாக சென்றிருந்த பொழுது நிச்சயமாக அங்கிருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் என்பவரை ஒரு ஒரு தங்களது ஒரு பிரதிநிதியாக தெரிவு செய்வதை கூட அவர்கள் யாரும் கற்பனை பண்ணி பார்த்ததாக ஆக அந்த நிலைமை அங்கு இல்லை என்றால் நான் நம்புகின்றேன். ஆனால் போட்டி என்பது நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரஸ், முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு பெருவாரியான வாக்குகளை அளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போன்று தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதற்குள் அரச கட்சி, அரசினுடைய முழு அரச யந்திரமும் இதுக்கு எதிராக பாதிக்கப்படும். அதில் யாரும் அரச இராணுவம், போலீசார், அரச யந்திரம்,
பல்வேறுபட்ட சகல விதங்களும் சகல விடயங்களுமே நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எதிராக பாதிக்கப்படும். ஏனென்றால் இங்கு தாங்கள் வெல்ல வேண்டும், இங்கு வெல்வதனூடாக தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடன் நிற்கின்றார்கள் என்ற ஒரு மாயையை உருவாக்க அரசாங்கம் விரும்புகிறது. ஒரு வருஷத்துக்கு முன்பாக அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் வைக்கின்றார்கள் என்றால் அதற்கூடாக அவர்கள் வெளிநாடுகளுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றார்கள் என்பதன் அர்த்தம். வெளிநாட்டில் ஒரு நியாயமான அழுத்தங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும், வருகின்ற நவம்பர் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு ரிவ்யூ நடக்க இருக்கின்றது. ஆகவே மக்கள் தங்களுடன் இருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு மாயை உருவாக்குவதன் ஊடாக இந்த அழுத்தங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே இயன்றவரை அவர்களது அவருடைய சகல எல்லாவற்றையும் பாவித்து நிச்சயமாக அவர்கள் வெல்வதற்கான முயற்சிகள் அல்லது ஒரு நியாயமான வாக்குகள் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கத்துவ கட்சியாக இருக்கிற ஐபிஆர் கிழக்கில் இருக்கின்ற போல் இணைந்திருக்கிறது. இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான வெற்றி களம் நான் நம்புகிறேன் துறையினரும் நிச்சயமாக அவர் விருப்பு வாக்குகளில் மிக அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாக நான் நம்புகிறேன். மக்கள் மத்தியில் அவருக்கு நியாயம் என்று சொன்னால் அவர் கடந்த 25-30 வருஷங்களாக மிக மோசமான கொலை அச்சுறுத்தல்கள் நடந்த காலத்திலும் கூட அவர் அங்கு நின்று அந்த மக்களுக்கு செய்தியாற்றினார். அது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் அவருக்கு அதுக்கான சாத்தியப்பாட்டு மாத்திரமல்ல, கூட்டமைப்பின் தமிழரசு கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் நியமித்தவர்கள் பல பேர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள். அதாவது இந்த தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு இணைவுக்கு வர வேண்டும். ஏற்கனவே தமிழ் தரப்பைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்த வகையில் முஸ்லீம் தரப்புக்கு ஒரு முதலமைச்சர் ஆசனம் விட்டு வழங்கப்பட்ட ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் என்ற கருத்துக்களும் தமிழக கட்சியை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த சிலரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கான சாத்தியப்படுவார். நிச்சயமாக அந்த சாத்தியப்பாடுகள் முழுமையாக ஆராயப்படும். ஏன்னு சொல்லி சொன்னால் வடகிழக்கு இணைப்பு, தமிழ் மக்களுடைய தாயகம் என்பது பாதுகாக்கப்படல் போன்ற விஷயங்களை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் விட்டுக் கொடுப்புகளுடன் கூடிய ஒரு சமாதான சகவாழ்வை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே அந்த விடயத்தினூடாகத்தான் நாங்கள் வடகிழக்கு இணைப்பையும் தமிழ் தாயகத்தையும் நாங்கள் நிலைநிறுத்த முடியும். ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்கள் நிச்சயமாக பாசிட்டிவாக ஒரு சாதகமாக ஆராயப்பட வேண்டிய விடயங்கள். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசுக்கும் இடையே இடம்பெற்ற ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பேச்சுக்கள் இந்த அரசியல் கைதிகளின் பெயர் விவரங்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கருத்து உள்ளவர்கள் பெயர் விவரங்கள் தொடர்பாக நீண்ட நேரம் வாத பிரதிவாதங்கள் முடிவு எதுவும் செய்யப்படவில்லை. இப்பொழுது கூடவாவது அதற்கான சாத்தியங்கள் இதுவரை அவர்கள் நமக்கு பல முறை உத்தரவாதங்கள் தந்தும் கூட இதுவரை அந்த பெயர் விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய நியாயம், அந்த பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டால் அவர்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போய்விடும், அவர்கள் அதனை விரும்பவில்லை, ஆகவே நாங்கள் அதனை வெளியிடவில்லை என்ற அடிப்படையில் தான் அரசாங்கம் சொல்லுகிறது. அது ஏமாற்றுவதற்கான ஒரு பதில். ஆகவே அந்த பதிலால் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் இதுவரை 3 வருடங்கள் முடிந்து விட்ட நிலையில் இதுவரையிலும் வந்து எந்த விதமான பெயர் பட்டியலையும் வெளியிடவில்லை. சார், நான் இறுதியாக நினைக்கிறேன். தமிழ் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் ஒரு முஸ்லீம் உங்களுக்கு நான் முதல் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், நான் வேறு சில விஷயத்தை பற்றி முதல் பேசினேன். இந்த LLRC ரிப்போர்ட்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கை தொடர்பான அறிக்கையில காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க வேண்டி அதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த LLRC பல்வேறுபட்ட இடங்கள்ல தனது என்னன்னு சொல்றது
கூட்டங்களை நடத்தின பொழுது யாழ்ப்பாணத்தில் மன்னார், வவுனியா, மட்டக்களப்பு, கண்டி, கொழும்பு இதில் பல நூற்றுக்கணக்கான தமிழ் தாய்மார் தங்களது பிள்ளைகளை காணலைன்னு சொல்லி மனுக்கள் கொடுத்திருக்கிறார் இந்த LLRC கமிஷனுக்கு. இதை விட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமைகள் அமைப்பு, இராணுவம், போலீஸ் நிலையம் போன்ற பல்வேறுபட்ட இடங்களில் தங்களுடைய பிள்ளைகளை காணலைன்னு சொல்லிட்டு அவர்கள் அதற்கான மனு செய்திருக்கணும். அப்போ எல்லாரும் தங்களது பிள்ளைகள் கிடைப்பினம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த வவுனியா சிறைச்சாலையில் இருந்து இப்போ கோமாவில் உள்ள பையன் கூட 3-4 வருஷத்துக்கு பிற்பாடு இப்பதான் தாய் தகப்பனை தெரியும் இது தங்களுடைய பிள்ளை ஒருவர் இப்படி இருக்கிறாங்க. ஆகவே பல பெற்றோருக்கு ஒரு நம்பிக்கை தங்களது பிள்ளைகள் உயிரோடு இருக்கணும். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் என்ன நடந்தது, பிள்ளைகளை காணவில்லை என்று இராணுவ முகாம்களிலேயோ அல்லது பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு தொலைபேசி மூலம் இராணுவம் அழைப்பு கொடுத்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் வச்சு இறந்தவர் அல்லது காணாமல் போனவர்கள் சம்பந்தமான தரவுகள், அவற்றை பெயர், ஊர் விவரம், ஏனென்றால் மரணச் சான்றிதழ் கொடுப்பதற்காக அதோட வெள்ளை பேப்பரும் கையெழுத்து வேண்டியிருக்கிறது. அப்போ மக்கள் சொல்லி நாங்கள் பிள்ளையை தேடித்தர சொல்லி கேட்டால் நீங்கள் மரணச் சான்றிதழ் தர போறீங்கன்னா எங்களை பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது சொன்ன மரமலை நின்றால் 3 வருஷம் முடிஞ்சு போன நிலையில கூட பிள்ளைகள் இனிமேல் தெரிந்து கொள்ள மாட்டோம். அதே மரணச் சான்றிதழ் வேண்டும் இல்லை அடிப்போம். சரிதாங்க. அரசாங்கம் என்ன செய்ய முயற்சிக்குது என்றால் உண்மையிலே இந்த மரணச் சான்றிதழை கொடுப்பது என்பது சரியான ஒரு விசாரணையின் பிற்பாடு, ஒருவர் இல்லை என்று சொல்லி கண்டதற்கு பிற்பாடு ஒரு நீதிபதி முடிவுக்கு வரலாம் ஆள் இல்லை என்ற அடிப்படையில் மரணச் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான சிவில் நிர்வாகம் அந்த மரணச் சான்றிதழை கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது என்று சொல்லினால் இராணுவம் மரணச் சான்றிதழ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும். ஆகவே இந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது உடனடியாக இந்த விஷயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு பிழையான நடவடிக்கை. இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளாத மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளும் வெளியில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளும் இது தொடர்பான உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த மக்களுடைய காணாமல் போனவர் தொடர்பாக என்ன நடந்தது என்ற இதில் பல பேர் பல பிள்ளைகள் யுத்தம் முடிஞ்ச காலகட்டத்தில் பெற்றோருக்கு முன்னால் இராணுவத்திட்ட சரணடைஞ்சு காணாமல் போயிருக்கு. ஆகவே இராணுவத்தில் சரணடைஞ்சு காணாமல் போனார்களுக்கு என்ன நடந்தது என்று சொன்ன பல கேள்விகள் இருக்கு. எப்படி காணாமல் போனவர் சரணடைந்தவர்கள், பெற்றோருக்கு முன்னாலே சரணடைந்தவர்கள் எப்படி காணாமல் போயிருக்கணும். ஆகவே இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் விளக்கம் கூற வேண்டும் சொன்ன தேவை இருக்கு. ஆகவே அதுக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேணும். அதற்கான ஒரு நீதிபதியோ ஒரு விசாரணை குழுவோ அமைக்கப்பட வேணும். ஒவ்வொரு பெற்றோராக கூப்பிடணும். எப்போ எந்த காலத்தில் எப்படி காணாமல் போனவர் என்று அறியப்பட வேணும். அவர் எப்படி இல்லாமல் போனார் என்றது காணப்பட வேணும். அதுக்கு பிற்பாடுதான் மரணச் சான்றிதழ் கொடுக்கறதை பற்றி யோசிக்கலாமே தவிர அது கூட இராணுவத்தினுடைய வேலை அல்ல. அது ஒரு சிவில் நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை. ஆகவே அரசாங்கம் அல்ல இராணுவம் சொல்லுது நாங்கள் சிவில் நிர்வாகத்தில் மூக்க நுழைக்கலையே. ஆனால் சகல விஷயங்களையும் இராணுவம் என்னும் சிவில் நிர்வாகத்தின் வேலைகளை தாங்களே செய்து கொண்டு போகிற போக்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன விஷயம்தான் நாங்கள் முக்கியமாக இங்கே பேசப்பட்ட விடயம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், வவுனியா சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட நிமலரூபன் அவரது மரணச்சடங்கு நாளைக்கு நடக்க இருக்கு. அந்த மரணச்சடங்கை கூட இராணுவம் ஏற்கனவே நேற்று ராத்திரியிலிருந்து அவரது வளவுக்குள்ள இராணுவம் குறிக்கப்பட்டது. அவர்கள் அந்த இடத்தை தாங்கள் துப்புரவு செய்கிறார்கள். அவர்கள் அதை செய்யறதால பக்கத்தில் உள்ள மக்கள் போய்க்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு அச்ச சூழ்நிலைக்கு இருக்கிறது. அவே இராணுவம் அவேண்ட தொழில் அல்ல. இது மரணச்சடங்கு நடத்த வேண்டியது பெற்றோருக்கு உதவி செய்யறதுக்கு வழி ஆக்கள் இருக்கணும். பெற்றோருக்கு ஒரு உதவியும் இல்லை என்று போய் போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் அவர்கள் உதவி செய்ய அது வேற பிரச்சனை. ஆனால் நீங்கள் கேட்காமலே நீங்கள் உங்களோட மூக்க நுழைச்சி இதுக்குள்ள செய்யறது ஒரு அச்சமான சூழலை உருவாக்கும் ஒரு வேலைகள். ஆகவே அப்படியான நடவடிக்கைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை.
அதே போல நீங்கள் நின்று நாங்கள் இந்த சிறை கைதிகளை பற்றி பேசிக்கலாம், அதை கேட்கல சொல்லிச்சுன்னா ஒரு போன மாதம் கூட தெரியும், ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேலாக சிறை கைதிகள் உண்ணாவிரதமிருந்து தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் நாங்கள் பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை கிளப்பி அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தந்தது, அவர்கள் விரைவாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அது ஒன்று விசேட நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், அது மன்னாரில் அமைக்கப்படுவதாக அண்மையில் கூட செய்தி வந்துச்சு கொழும்பில். ஆகவே அப்படியான நீதிமன்றங்களாக அவர்கள் விடுவிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டது. அதே சமயம் என்னொன்று சொல்லப்பட்டது, எல்லோரையும் வந்து நேரடியாக உத்தியோகத்தர்கள் சந்தித்து அவர்கள் ஒரு புனருத்தான முகாம்களுக்கு அனுப்பி விரைவாக விடுதலை செய்கிறது. ஆனால் இப்படியான நிலைமை நடந்து கொண்டிருக்கத்தக்கதாக கடந்த 17ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சு கூடி ஒரு முடிவெடுத்திருக்கு, இவர்கள் எல்லாரையும் பூசாக்க. நான் பூசாக்கு அனுப்பினால் இவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள தொடர்பு, இவர்களுக்கும் சட்டத்தினை இழக்க முடிய தொடர்பு, இது எல்லாமே இல்லாமல் போயிடும். ஆகவே அரசாங்கம்